அன்பை காட்டுறதுக்கான மூணாவது வழி போதையில சொல்றது. ஃபுல்லா குடிச்சிட்டு மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்றது. இன்ஃபேக்ட் யாரும் அதை தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு தெரியாமலேயே நமக்குள்ள ஒரு தைரியம் வரும். அதாவது என்னுடைய டேட்டா படி குடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு உண்மையை சொல்றதுக்கோ கேட்கறதுக்கோ தைரியம் வரும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க மிஸ்டர் லியூ? நாம இப்படி பண்ணாதான் ரொம்ப ரியலா தெரியும். ஓகேவா? ஆரம்பிக்கலாமா? இப்போ டியான் நீங்க குடிச்சிருக்கீங்கன்னு நினைச்சு சீக்கிரட்டா அவளோட மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லிடுவா. மிஸ்டர் டேங், இப்போ கிளம்பலாம். ஓகே பாஸ். ஹலோ, யாரா? ஹலோ, நீங்க மிஸ் டியான் தானே? எங்க மிஸ்டர் லியோ குடிச்சிட்டு போதையில இருக்காரு. உங்க பேரை தான் சொல்றாரு. ஆனா நான் அது இப்பவே நான் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்புறேன். ஆனா ஹலோ, சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஹலோ, இது என்ன புது பிரச்சனையா இருக்கு? இந்த நேரத்துல நான் அவரை போய் பிக் பண்ணணுமா? இந்த டேங்க் எங்க போனாருன்னு தெரியலையே. மிஸ்டர் லியோ, எழுந்துருங்க. மிஸ்டர் லியோ, நீங்க எதுக்காக இவ்ளோ குடிச்சிருக்கீங்க? மிஸ்டர் லியோ, எனக்கு என் வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை. ஏன்னா வீட்டில் அங்கே யாருமே இல்லை. நான் ரொம்ப தனிமையில் இருக்கேன். உங்களால குடிச்சு சமாளிக்க முடியலன்னா இவ்வளோலாம் அதிகமா குடிக்க கூடாது. கொஞ்சமா குடிச்சிட்டு வீட்டுல போய் தூங்கணும். பாத்து பாத்து பொறுமையா வாங்க. பார்த்து இவ்வளவு நம்ம பாடி தான் டேமேஜ் ஆகுது. சம்மாடி விடுது. ஒருவேளை வீக்கான பொண்ணு இருந்திருந்தா இந்நேரம் கீழே விழுந்திருப்பா தெரியுமா? நசுக்கிட்டாலே டியான் இந்த அளவுக்கு என்ன நெருங்குவான்னு நினைக்க வைக்கல. என் மேலேயே விழுந்துட்டா. இப்ப என்ன பண்ணுவா? ஐ லவ் யூ சொல்ல போறாளோ? இவரோட ஐப்ரோ எவ்வளோ அழகா இருக்கு. ஸ்கின் ரொம்ப சாஃப்டா இருக்கு. அப்புறம் இந்த லிப்ஸ் தூங்கும் போது ரொம்ப கியூட்டா இருக்கு. நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்? என்ன கிளம்பி போயிட்டா? அப்ப ஃபைனல் ஸ்டெப்பை எடுத்து வச்சுதான் ஆகணும். அப்படின்னா டியான் வெக்கப்பட்டு அதே சமயத்துல பயந்து போய் ஓடி போயிட்டாளா? ஐயோ டியான், நீ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இவருக்கு தூங்க கூட தெரியலையே. ஹனி வாட்டர் கொண்டு வரதுக்குள்ள கீழே விழுந்து கிடக்குறாரு.
மிஸ்டர் லியோ, என்ன கீழே படுத்துட்டு இருக்கீங்க? எழுந்துருங்க. மிஸ்டர் லியோ, இத குடிங்க. இத குடிச்சிங்கன்னா சீக்கிரம் தெளிஞ்சிரும். மிஸ்டியான், நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு விரும்புறியா? ஏதாவது இருந்தா சொல்லு. நீ சொன்னா நான் எதை வேணும்னாலும் செய்வேன். நான் சொன்னா நீங்க கேப்பீங்களா? கம் ஆன் பேபி. அப்படின்னா சரி. இப்பதான் நீங்க கியூர் ஆயிட்டீங்களா? எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுக்கப்புறம் உங்களுக்கு அசிஸ்டன்ட்லாம் தேவை இல்லைல்ல? கண்டிப்பா தேவை. நீ ஆல்ரெடி அசிஸ்டண்ட்டை விட ரொம்ப முக்கியமானவளா ஆயிட்டியே. அப்படின்னா நான் என்ன யோசிச்சேன்னா, இதுக்கப்புறம் உங்க கம்பெனில என்ன யாரும் அசிஸ்டன்ட்னு கூப்பிடக்கூடாதா? சரி, ஓகே. அப்படின்னா நீ என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறியோ அதுக்கேற்ற மாதிரி நான் செய்வேன். சீக்கிரம் சொல்லு. ஓ அப்படியா? அப்படின்னா நான் என்ன ஆசைப்படுறேன்னா, என்னோட ஃப்ரீ டைம்ல மொத்தமா ஃப்ரீயா இருக்கணும். கண்டிப்பா. ஆக்சுவலா நான் பாஸ் தானே. ஸோ என் எம்ப்ளாயிக்கு என்ன வேணுமோ அதை நான் கண்டிப்பா பண்ணி தானே ஆகணும். அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் நான் உங்களை நல்லா பாத்துக்கிட்டேன். சோ அதுக்காக நாளைக்கு எனக்கு ஹாஃப் டே லீவ் வேணும். கிடைக்குமா? ஓகே. தேங்க்யூ மிஸ்டர் லியூ. நான் இப்பவே கிளம்புறேன். உடனே கிளம்பணுமா? ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும். இன்னைக்கு நான் லீவ் எடுத்துக்கவா? பை பாய். மிஸ்டியான், என்னை பார்த்துக்கிட்டதுக்கு தேங்க்யூ. அண்ட் இதுக்கப்புறம் என்னால் உன்னை டியான்னு கூப்பிட முடியாது. ஏன்னா அந்த மாதிரி கூப்பிடுறது எனக்கு பிடிக்கல. இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா நாம் ரொம்ப க்ளோஸான பார்ட்னர்ஸ் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். அதனால நான் உன்னை டியான்னு கூப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா டியான்னே நான் உன்னை கூப்பிடுறேன். டியான்னா டியான். குட் நைட் டியான். டியான். இவனை வச்சுட்டு முடியல. அட்டியான், நைட் நல்லா தூங்கலையா? கண்ணுக்கு கீழே டார்க் சர்க்கிள்ஸ் வந்துருச்சு. ஒரு நிமிஷம் இரு. நீ இப்ப என்ன எப்படி கூப்பிட்ட? அட்டியான், ரொம்ப வித்தியாசமா இருக்கே. ஆனா இதுவும் நல்லா தான் இருக்கு. ரோஸ், மறுபடியும் அப்படியே கூப்பிட்டு. என்ன நீ தெளிவா இல்லையா? என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லு. அது அது என்னன்னா, மிஸ்டர் லியோக்கு என்ன பிடிச்சிருக்கு. நீ கண்டிப்பா ஏதோ ரொமான்டிக் சீரியல்ல பாக்குறேன்னு நான் நினைச்சேன். பாஸ்க்கு தன்னோட எம்ப்ளாயி மேல காதல் வந்துருல, அந்த மாதிரி. இது சீரியல் கிடையாது, இது நிஜம். இங்க பாரு ரோஸ், நல்லா கேளு. நான் ஃபீல்டுல இருக்கும்போது ஸ்பெஷலா எனக்காக வந்து என் கூட டின்னர் பண்ணாரு. ஒருவேளை அவர் உன்னோட வேலைய பாக்குறதுக்காக கூட வந்திருக்கலாம்ல. என்னோட எடிட்டரும் இப்படிதான் பண்ணுவான். அது இல்லாம குடிச்சிட்டு என்ன வர சொன்னாரு. அதுவும் நான் போய் வீட்டுல வர டிரா பண்ணணுமா. 24 hours அவனுக்காக நீ வேலை செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவரு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி எப்ப பார்த்தாலும் என்ன வர சொல்லிட்டே இருக்காரு. ஒருவேளை என்ன நெருங்கணும்னு நினைக்கிறாரோ? எனக்கு என்னமோ வேற என்னவோ தோணுது. அவன் உன்கிட்ட எல்லா வேலையும் வாங்கிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா மொத்த ஆபீஸ்க்கும் அவரு காலையில பிரேக்ஃபாஸ்ட் அனுப்புனாரு. எனக்கு மட்டும் அவரோட கட் அவுட்டும் போட்டோவும் அனுப்புறாரு. ஏன்னா உன்னோட பாஸ் ஒரு பைத்தியம். நீயே பிடிக்காம வேலையை விடணும்னு உன் பாஸ் நினைக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. இப்ப என்ன எப்படி கூப்பிடுறாருன்னா டியான். அப்ப இதுவும் என்ன அவரு வேலை வாங்குறதுக்காக தான் பண்றாரா? இங்க பாரு, அதுக்கப்புறம் நான் சொல்லணும்னு சொல்லாத. வாழ்க்கையில 3 விஷயம் எப்பவுமே நம்மள ஏமாத்தும். முதல்ல மொபைல் வைப்ரேட் ஆகுறது. 2வது என்னால பண்ண முடியும்னு நினைக்கிறது. அப்புறம் 3வது அவ என்ன காதலிக்கிறான்னு நினைக்கிறது.
நீ சொல்றது கரெக்ட் தான். ஹலோ, யார் பேசுறது? நான்டா லூசி. சொல்லுங்க சார். டாஃபு ஃபண்டோட ஹோம்லெஸ் பேபி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு உன்னோட உதவி தேவை. உன்னால உதவி பண்ண முடியுமா? யா, கண்டிப்பா கண்டிப்பா பண்றேன். இது பப்ளிக் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி. நீ என் பேச்சை கேட்டு இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மிஸ்டர் லோ, பப்ளிக் வெல்ஃபேர் எல்லாரோட பொறுப்பும் தான். அது மட்டும் இல்ல, உங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சேன்னா நான் சீக்கிரம் எல்லாத்தையும் கத்துப்பேன். இந்த தடவை வீடு இல்லாத பெட்ஸ்க்கு ப்ரோஷர் ரெடி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுங்களுக்காக சில டாய்ஸையும் டிசைன் பண்ணணும். இங்கே பாரு, இதுதான் அந்த டிசைன். இது கேட் க்ராலோடது. இது ஆக்சுவலி நான் வெளியே இன்ஸ்டால் பண்ணலான்னு நினைக்கிறேன். இதில் நீ ஏதாவது ஆட் பண்ணணுன்னா தாராளமாக பண்ணலாம். நான் நிஜமாவா? தேங்க்யூ ஸோ மச். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதனால இதில் கொஞ்சம் ப்ரைவசி இருக்கும் இல்லையா? மிஸ்டர் லோ, இது அவ்வளோதான். பொதுவாக வீடு இல்லாத பெட் கொஞ்சம் பயந்து இருக்கும். அதனால கேட் ஹவுஸ் கொஞ்சம் மூடி இருந்தால் நல்லா இருக்கும். இதனால மழை அடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் ஒன்றும் ஆகாது. அதுங்க கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நல்ல யோசனை. நீ ரொம்ப க்ரியேட்டிவாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருக்க. நீங்கள் ரொம்ப கேரிங்காக இருக்கீங்க. சாரி, நான் இது வந்துடுறேன். இது ஒரு முக்கியமான கால். அட்டியான், நாளைக்கு நைட் நாம் 2 பேரும் ஒரு டின்னருக்கு போயிட்டு வரலாமா? சாரி மிஸ்டர் லியூ, நாளைக்கு கொஞ்சம் நான் பிஸியாக இருக்கேன். என்னால் வர முடியாது. ஆல்ரைட். மிஸ்டர் டேங். சொல்லுங்க பாஸ். நீ என்ன சொன்னியோ அதை தான் நான் இது வரைக்கும் செஞ்சேன். அவளோட சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் எனக்கு எவ்வளோ முக்கியங்கிறத நான் அவளுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். ஆனால் ஒவ்வொரு வாட்டி நான் அதை சொல்ல முயற்சி பண்ணும் போதும் அவள் ஏதாவது ரீசன் சொல்லி தவிர்த்துறான். ஆனால் பாஸ், நீங்கள் அவங்க கிட்ட கேண்டில் லைட் டின்னருக்காக சீட் ரிசர்வ் பண்ணதை சொல்லலாம்ல? நான் அவகிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஆஃபீஸ் டைமில் நான் அவளை தொல்லை பண்ண மாட்டேன்னு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இதை சொல்லுவேன்? மிஸ்டர் லியூ, நீங்கள் தேவையில்லாமல் ரொம்ப யோசிக்கிறீங்கன்னு தோணுது. என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. அவளை சப்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணலாமே? மிஸ்டர் டேங், ஆ, நீ என்ன வேணும்னாலும் சொல்லலாம். ஆனா அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு, அதை நீ மறந்துடாத. இதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு. ஏதாவது புதுசா யோசிக்கணும். நாளைக்கு வீக்கெண்ட். அவ என்ன வந்து மீட் பண்றதை விட அவளுக்கு அப்படி வேற என்ன முக்கியமான வேலை இருக்கும்? ஒருவேளை அவ ஏதாவது முக்கியமான விஷயத்துல பிஸியா இருக்கலாமே. ஏன்னா உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட வேற எதுவும் நல்ல விஷயம் இருக்காதுன்னு தோணுது. ஒருவேளை நீ சொன்ன விஷயத்த டியான் மட்டும் என்கிட்ட சொல்லியிருந்தானா அது ரொம்பவே அழகா இருந்திருக்கும். சரி, அப்போ இந்த வீக்கெண்ட் உங்களோட வீட்லயே இருந்து நீங்க ரெஸ்ட் எடுக்கலாமே. நோ, உலகத்தில் இருக்க எல்லாருமே பிஸியாக இருக்கும்போது நான் எப்படி ரெஸ்ட் எடுக்கிறது? ஸோ பெண்டிங்காக இருக்க எல்லா மீட்டிங்ஸுமே வீக்கெண்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். புரிஞ்சுதா? ஓகே. இந்த வீக்கெண்ட் என்னோட பிளான்ஸ் எல்லாம் நாசமா போச்சு. நான் ஏன் இந்த ஆள்கிட்ட இப்படி மாட்டி தவிக்கிறேன்னு தெரியலையே. இது ஆர்டரோட டீடைல்ஸ். ப்ளீஸ் சைன் பண்ணுங்க. முதல்ல திங்ஸை காட்டுறீங்களா? சரி, கண்டிப்பா. நல்ல ப்ராடக்ட் இது. ஒரு நிமிஷம். இந்தாங்க. மிஸ்டர், நாங்க ஓக் தான் ஆர்டர் பண்ணோம். இது அது கிடையாது. வாய்ப்பே இல்லை. நான் எல்லாமே அதை தான் கொண்டு வந்தார். இங்க பாருங்க, உங்களுக்கு புரியல. இது ஓக்கா இல்லையா? இங்க பாருங்க மேடம், நீங்க ஒரு தடவை செக் பண்ணுங்க. இது ரொம்ப சூப்பரான குவாலிட்டி, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இங்க பாருங்க, ஓக் எப்பவுமே அரிக்காது. உங்களோட இந்த ப்ராடக்ட் காத்தையும் மழையும் எப்பவும் தாங்காது. இங்க பாருங்க மேடம், எங்க ஃபேக்டரியோட ப்ராடக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இதை யாராலையும் உடைக்க முடியாது. பூனை கீரல் கூட விழாது. நீங்க இவ்வளவெல்லாம் யோசிக்காதீங்க. இதுக்கு நான் கேரண்டி தரேன். இது உடையதா இல்லையான்னு முயற்சி பண்ணி பாக்குறேன். யாராலையும் உடைக்க முடியாதுல?
ஒருவேளை நீங்க இதை உடைச்சிட்டீங்கன்னா இப்பவே எல்லா ப்ராடக்ட்டையும் மாத்திடுறேன். சரி இப்போ சொன்னதை நீங்க செய்வீங்களா? சரி சரி இப்பவே பண்றேன். இந்த முறை நீங்க கேட்ட குவாலிட்டி தான் வரும். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ வழிக்கு வந்தியா? மிஸ்டர் லூ, நீங்க எப்ப இங்க வந்தீங்க? நான் எப்போவோ வந்துட்டேன். நீ இப்போ அவருக்கு முன்னாடி ப்ராடக்டை உடைச்சி காட்டினல்ல? மிஸ்டர் லூ, அது வந்து நான் ஓக் ப்ராடக்டை தான் கேட்டிருந்தேன். ஆனா அவன் என்னை ஏமாத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தான். நீ சரியான விஷயத்த பண்ண. நீ ஏதாவது ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துட்ற. நான் தப்பு பண்ணிட்டேனா? நீ அவனுக்கு புரிய வச்ச ஸ்டைல் ரொம்ப நல்லா இருந்தது. ஏய் என்னட்டியா பார்த்து. ஆட்டியான், கவனமா வேலை செய். மிஸ்டர் லியூ, நீங்க இங்க என்ன பண்றீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்ப இங்க வந்த? அது வந்து இவளை நான் தான் வர சொன்னேன். இல்ல, நான் இப்ப இவ கைய பிடிச்சிட்டேன். ஆனா இவனால பிடிக்க வேண்டியதாயிடுச்சு. ஹலோ மிஸ்டர் லியூ. மிஸ்டர் யான், நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா? ஆக்சுவலி இவரை இன்ட்ரோ பண்றேன். இவர் தான் ஷியாங்ஷாங் குரூப்போட மிஸ்டர் லியூ. இவர் வீடில்லாத பெட்ஸுக்கு ரொம்ப உதவி செய்வாரு. நான் இன்னைக்கு இவரை ஸ்பெஷலா லான்ச் செரிமனிக்காக வர சொல்லியிருந்தேன். வாங்க மிஸ்டர் லியூ. இங்க பாருங்க, இதுதான் கேட் கிரால். இதை மிஸ்டர் லூவோவும் மிஸ் டியானும் டிசைன் பண்ணாங்க. இதனால வீடு இல்லாத கேட்ஸுக்கு ஒரு நேச்சுரல் பிளே கிரவுண்ட் கிடைக்கும். ஓ, பெட்ஸ் மேல இருக்க இவங்களுடைய பாசம் என்னுடைய கவனத்தை ஈர்த்துருச்சு. நீங்க ரொம்ப நல்லவர்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கும் இவங்களை பிடிக்கும் பாருங்க. என்னங்க, இதை ஹக் பண்ணிக்கோங்க. டியான், என்ன காப்பாத்து. மிஸ் ஃபேம், பிரஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துருவாங்க. நாம அதுக்கெல்லாம் ரெடி பண்ணணும்ல. என்ன இவன் பூனையை பார்த்து பயப்படுறான்? இப்ப எதுக்கு சிரிக்கிற? என்கிட்ட கொடுங்க. சரி மிஸ்டர் லியூ, ஷியாங்ஷாங் குரூப்ல நீங்க செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கே. இவ்ளோ பிஸி ஷெட்யூல்ல உங்க வேலையெல்லாம் தள்ளி வச்சுட்டு எப்படி சேரிட்டிக்கு வந்தீங்க? சேரிட்டி வேலையும் நல்லது தானே. நீ என்ன நினைச்ச? லூசி மாதிரி என்னால டைம் ஒதுக்க முடியாதுன்னு நினைச்சியா? ஒன்னு சொல்லவா, இந்த சேரிட்டி ஆரம்பிச்சதே அந்த லோசி தானே. ஒன்னு ஞாபகம் இருக்கா? இது எல்லாத்துக்கும் ஆரம்பம் ஷான்ஷுயி வில்லேஜ் தானே. ஆரம்பத்தை அவன் செஞ்சிருக்கலாம். இனியில நான் கவனிச்சுக்கிறேன். இது பப்ளிக் வெல்ஃபேர்ல நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே. அதோட டாஃபு ஃபண்ட் விஷயத்துல எனக்கு யாருமே ஈடு கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்க? அவர் மட்டும் நம்ம கிட்ட சொல்லலனா நம்ம மைண்ட்ல இந்த விஷயமே வந்திருக்காது. டாஃபு ஃபண்டும் வந்திருக்காதுல. இப்பயும் அவனே தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். என்னை பற்றி தான் பேசுகிறீங்க போல இருக்கு. உங்களுக்காக நான் ஏதாவது பண்ணவா? இல்ல இல்ல, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ம் ம் அதெல்லாம் இருக்கட்டும், நானே பார்த்துக்கிறேன். ஆட்டியான் கூட இங்க இருக்க எல்லாத்தையுமே நானே கவனிச்சுக்கிறேன். சரி சரி, யார் பண்ணா என்ன, வேலை முடிஞ்சா போதும். இதை இப்படி வச்சா நல்லா இருக்கும். மிஸ்டியான், ஆ, மிஸ்டியான், என்னாச்சு? மிஸ்டர் லியூ,
நீங்க எப்பவும் பூனையை தூக்குனது இல்லையா? எனக்கு சாஃப்ட் டச்னால கிச்சு கிச்சு முட்டுற மாதிரியே இருக்கும். இவங்களை தொட்டா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதனால ரொம்ப நிம்மதியா தான் இருக்கும். ப்ளீஸ் இதை நீங்க கொஞ்சம் தொட்டு பாருங்களேன். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. ஒரே ஒரு தடவை இதை நீங்க தொட்டா போதும். ஒரு தடவை இதை நீங்க ப்ளீஸ் தொடுங்களேன். எப்படி இருக்கு? இதோட தலையும் உங்க கையில தேக்குது. அப்பனா இதுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க கையில இது சேஃபாவும் ஹாப்பியாவும் ஃபீல் பண்ணுது. சொல்ல குட்டி. மிஸ்டர் லியோ, இத நீங்க ஒரு தடவை தூக்கி பாருங்களேன். ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் 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 தூக்கி பாருங்க. அடிபட்டதால இந்த பூனை பயந்து போயிருந்துச்சுன்னு சொன்னாங்க. யார்கிட்டயும் போகல. இதோட நம்பிக்கையை ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். ஆனா உங்ககிட்ட தானாவே வந்துருச்சு. எனக்கு என்னமோ மனுஷங்களை சூஸ் பண்ற விஷயத்துல இது டேஸ்ட் நல்லா இருக்கும்னு தோணுது. மியாவ். அட்டியான் வர கோணத்தை பார்த்தா நம்மள கிஸ் பண்ண வர மாதிரியே இருக்கே. மிஸ்டர் லியோ, இன்னைக்கு நீங்க ஒரு பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணிருக்கீங்கல்ல, அது கேட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச பெர்ஃப்யூம். ஓ, இப்போ புரியுது. ஓ, டியான் எப்பயுமே நான் முன்னேறதுக்கு எனக்கு ஊக்கமாவே இருப்பா. இவளோட இந்த அழகான சிரிப்பு என்னை கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியமா மாத்துது. வீடுகள் இல்லாத பெட்ஸ் யாருமே இல்லாம தனிமையில இருக்குதுங்க. அதுங்களுக்கும் பாசம் தேவை. இன்னைக்கு பாக்குறதுக்கு இது ஒரு சின்ன ஸ்டெப்பா இருக்கலாம். ஆனா இதுவே இதுங்களுடைய வாழ்க்கையே மாறதுக்கான வாய்ப்பா இருக்கும். அதனால நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்றேன், உங்களோட பொறுப்பை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட நேரத்தை ஒதுக்கி பப்ளிக் வெல்ஃபேர்ல நீங்களும் வந்து பங்கெடுத்துக்கோங்க. இங்க நம்ம பெட்ஸோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம். அது மட்டும் இல்ல, நம்ம நேரத்தை இன்னமும் வேல்யூபிளா மாத்த முடியும். ரொம்ப நன்றி. சூப்பர் சூப்பர், பிரமாதமா பேசுறீங்க. ஆமா ஆமா, வெல் டன். பிரமாதமா இருக்கு. மிஸ்டர் டேங், இந்த போட்டோஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. மிஸ்டர் லியூ, நான் இந்த ஃபோட்டோவில் ஒரு கோல்ட் லைன் எஃபெக்ட் போட்டேன். அதாவது சன்ஷைன், லவ், பேஷன், அப்புறம் அழகான நேச்சரும் இருக்கும். இந்த சூப்பரான காம்போவை என்னால் காட்ட முடியும். நீ நல்ல முன்னேறுவ. இந்த தடவை பூனையோட கழுத்துல கண்டிப்பா நான் மணி கட்டியே தீருவேன். காதலை ஃபோக்கஸ் பண்ணாம பூனையோட கழுத்தை ஏன் ஃபோக்கஸ் பண்றாரு? ஒன்றும் புரியலையே. ஏதோ ஒன்று. இந்த போட்டோ பார்க்க எப்படி இருக்கு? காதலோட பறவைகள் உட்காந்துருக்க மாதிரியே இல்லை? மிஸ்டர் டேங், டியான் எங்க? வாஷ்ரூம் போகிறதுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அவங்க இன்னும் வரல. எங்கே போனாங்கன்னு தெரியல. மிஸ்டர் லோ, எங்க என்ன பண்றீங்க? வேலை முடிஞ்சுதா? வந்து உட்கார. மிஸ்டர் லோ, இந்த ஆக்டிவிட்டியை நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. இருந்தும் ஏன் அமைதியா இருக்கீங்க? ஏன் இன்டர்வியூ கொடுக்கலாம்? ஒன்று சொல்லவா? வீடு இல்லாத அனிமல்ஸ்க்கும் அநாதையான பூனைகளுக்கும் வீடு கிடைச்சிருச்சுல, எனக்கு அதுவே போதும். நான் இதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை.
உங்ககிட்ட இருந்து நான் ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டேன். எப்பவும் நிஜத்தை தான் நம்பணும்னு. இங்க வா செல்லக்குட்டி. நான் ஒரு பெண்டன்ட்டை வாங்கினேன். அது உன்னோட ஹிடன் சிம்பிள் மாதிரி இருக்கு. ஸோ இது உனக்கு தான். நீ எனக்கு உதவி பண்ணல, அதுக்கு இந்த சின்ன கிஃப்ட். மிஸ்டர் லோ, என்னால நம்பவே முடியல. இந்த சிம்பிளை பத்தி உங்களுக்கு தெரியுமா? உன்னோட லாஸ்ட் ஒர்க்கை நான் பார்த்தேன். இந்த சிம்பிளுக்கு பதிலாக உன்னோட பேரை நீ எழுதிக்கலாம். அமேசிங்காக இருக்கும். சில பேர் மட்டும்தான் இதை புரிஞ்சுப்பாங்க. நீங்க ரொம்ப நல்லவர். Thank you so much. அட்டியான்! என்ன பண்றீங்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வா. ஐம் சாரி மிஸ்டர் லூ, நான் இது வந்துடுறேன். நீங்க என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க லியூ? என் கையை விடுங்க. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. மரியாதையே கொடுக்க மாட்டீங்க. எனக்கு மரியாதை தெரியலையா? அப்ப அந்த லூசி உன்னை தொட வந்தானே, அதை நீ என்ன சொல்ற? இங்க பாருங்க, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க. என்ன நிஜமாவா? இதோ இந்த மாதிரி அவன் பண்ண வந்தானே. அடியா, நான் வந்து மிஸ்டர் லியூ, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் இப்போ டயர்டா இருக்கேன். நான் கிளம்புறேன். அச்சோ, என்ன நடக்குதுன்னே புரியலையே. அவகிட்ட என்னென்னமோ சொல்லணும்னு நினைச்சனே. அந்த லூசியோட கை அவ கண்ணத்துக்கு கிட்ட இருந்துச்சு. சோ அங்க பார்த்தது தானே நானும் அவளுக்கு பண்ண. அப்புறம் எதுக்காக வாங்குறது ஓடி போனா? மிஸ்டர் லியூ, டியானுடைய கண்ணத்துல கை வச்சது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் தான் வச்சேன். அப்படின்னா லுவோசி ஒன்றும் பண்ணலன்னு தானே அர்த்தம். நீங்க தான் ரொம்ப தேவையில்லாம யோசிக்கிறீங்க மிஸ்டர் லியூ. எனக்கு இப்போ எல்லாமே தெளிவா தெரியுது. கண்டிப்பா உங்களோட லவ் ஆரோ ரெண்டு பக்கமும் இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அவங்களோட கண்ணத்துல நீங்க கைய வச்சதும் அங்கிருந்து எந்திரிச்சு போயிட்டாங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா தெரியுறீங்க. அப்படின்னா அவ எதுக்காக என்ன இக்னோர் பண்ணிட்டு போனா? நான் அவகிட்ட ஃப்ளர்ட் பண்றேன்னு நினைச்சாலோ? சார், இந்த மாதிரி விஷயத்துல பொண்ணுங்க ரொம்ப வெக்கப்படுவாங்க. அவங்களோட வயித்துலயும் பட்டாம்பூச்சி பறந்துருக்கலாமே. அதுவும் கரெக்ட் தான். அவ கண்டிப்பா வெக்கத்துல தான் ஓடி போயிருப்பா. நான் தான் சொன்னல, நான் இருக்கும்போது அந்த லூவோசிய அவ கவனிக்கவே மாட்டா. கண்டிப்பா மிஸ்டர் லியூ, நான் ஏற்கனவே மிஸ் டியாங் கிட்ட ரொமான்டிக் மூவிக்கான 2 டிக்கெட்டை கொடுக்க சொல்லி மிஸ் ஃபேங்குக்கு சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். நம்ம நினைச்ச மாதிரியே நடந்தா நாளைக்கு டியானோட நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. நீ நல்ல விஷயம் பண்ணிருக்க. சீக்கிரமே இதுக்கான மத்த வேலைகளை போய் பாரு. கிளம்புறியா? ஆஹா, 2 பக்கமும் நெருப்பு பத்துக்குச்சுன்னு நினைக்கிறேன். இது அன்பிலீவபிள். உண்மையான ஹீரோ நான் தான். கண்களாலே உன் சம்மதத்தை சொல்லிவிடு. உன் மனதில் இருப்பதை இன்றே என்னிடம் சொல்லிவிடு.
心甘情愿。